நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நல்ல வாய்ப்பினை தந்த அருமையான சாதிக்கும் முழங்கால் ஜெப இயக்கத்தினுடைய தலைவரும் நம் அனைவருக்கும் பாசமாய் அண்ணன் என்று அழைக்கப்படுகிற எல் வின்சென்ட் ராஜ் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில் இருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் நாட்களிலே பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், அநேகர் சுகவீனமாய் இருக்கிறார்கள். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிறதாக, அதை நம்புகிற விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு மெய்ப்பித்து காண்பிக்கிறது. இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மலையில் இருந்து இறங்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று ஒரு வார்த்தையில சுகத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை தொட்டார். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையில சகல அதிகாரம் படைத்த கர்த்தர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை அந்த குஷ்டரோகியை பார்த்து நீ சுத்தமாக என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக சுகம் கிடைத்திருக்கும். ஆனால் இங்கு இயேசு அவனை தொட்டார் என்பது என்னுடைய உள்ளத்தை தொட்டது. ஹல்லேலூயா, ஆமென். ஏன் குஷ்டரோகியுடைய நிலைமைகள்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் ஒரு குஷ்டரோகியா இருப்பானால் அவன் கிராமத்துக்குள்ளே, ஊருக்குள்ளே வர முடியாது. அப்படி வர வேண்டுமானாலும் தீட்டு தீட்டு என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கொண்டுதான் பட்டணங்களிலே, கிராமங்களிலே வர வேண்டும். அவனை பார்க்கிற, அவனை தொடுகிற, அவன் தொடுகிற எதுவும் தீட்டா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் சுதந்திரமாக எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. நான் இப்படி நினைக்கிறேன், சொந்த குடும்பத்தாரால் கூட தொட முடியாத ஒரு மனிதன், புறம்பே தள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவராக இயேசு அவனை தொட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் இப்படி நினைக்கிறேன், இயேசு கொடுத்த சுகத்தை காட்டிலும் அவர் அவனை தொட்டார் என்பது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கொடுத்த சுகத்தை காட்டிலும் இயேசு அவனை தொட்டார் என்கிற அந்த மனநிலை என்பது நிச்சயமாகவே அந்த குஷ்டரோகிக்கு ஒரு பெரிய, அந்த சுகத்தை காட்டிலும் பெரிய விலையேற பெற்ற ஒரு மகிமையாக, மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஊராலே, குடும்பத்தாலே, சொந்த பந்தங்களாலே தள்ளப்பட்ட ஒரு மனிதன், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், இதுவரைக்கும் யாரும் விசாரிக்க முன் வரல, யாரும் தொட முன் வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் உண்டு என்பதை அந்த குஷ்டரோகி அறிந்திருந்தான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு ஒரே ஒரு வார்த்தை அவனை பார்த்து சொல்லலாம், நீ போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு, நீ சுகமானாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க மத்தேயு அழகாக எழுதுகிறார், இயேசு அவனை தொட்டார், இயேசு அவனை தொட்டார், இயேசு அவனை தொட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில, மனிதர்களால கைவிடப்பட்ட நிலைமையில, சொந்த குடும்பத்தாரால கைவிடப்பட்ட நிலைமையில, மருத்துவரால கைவிடப்பட்ட நிலைமையில இன்னும் அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களை தொடும் பொழுது, இந்த வார்த்தை நீங்கள் தொடும் பொழுது நிச்சயம் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசு அவனை தொட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு வார்த்தை. இந்த வியாதி வரும்போது தெரியும், கொரோனா நாட்கள்லாம் நம்ம அதை சந்திச்சிருக்கோம்.
கொரோனா ஒருவனை பிடிச்சதுன்னா உடனே தனிமைப்படுத்திடுவாங்க, அப்படிதானே? தனி அறை, அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே தனித்தனியாக தான் போயிட்டு இருக்கும். யாரும் போய் பார்க்க முடியல. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. இந்த 2 வருடம் உலகமே பாழாய்ப்பட்டது. பாருங்க, ஒரு வியாதி வரும் பொழுது அவனை செப்பரேட் பண்ணுறது. வீட்டில் எல்லாம் ஒன்றா இருப்போம், ஆனால் அந்த ஒரு மனுஷன் மாத்திரம் தனிமையில் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய மனவேதனை கொண்டு வரும், அது எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வரும், அது எந்த அளவுக்கு உள்ளத்தில் அது ரணமாக இருந்திருக்கும். வெளியில் இருக்கிற புண்ணெல்லாம் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கிற வேதனையை இயேசு அறிவார். ஹல்லேலூயா. உள்ளத்துல இருக்கிற மனபாரங்களை எந்த மனிதன் அறியக்கூடும்? பாருங்க, இயேசு அவனை தொட்டார் என்பது அது அழுத்தமா எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் வெளியில இருக்கிற காயங்களை மாத்திரமல்ல, உள்ளத்துக்குள்ள இருக்கிற காயங்களை ஆற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும். ஒரு வியாதிப்படும் பொழுது அவங்க சமுதாயத்தால, குடும்பத்தால, நண்பர்களால தள்ளப்படுகிற அந்த அனுபவம் என்பது அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ பேர் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருப்பாங்க, போய் பார்க்க ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. பாருங்க, அந்த படுக்கையில அவங்க தனிமை மிகுந்த வேதனை நிறைந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம கொடுக்கிற காசு பணத்தை காட்டிலும் அவங்க அருகையில் போயிட்டு அவங்கள தொட்டு கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா ஆயிடும்னு சொல்லி பாருங்களேன். நீங்க கொடுக்கிற பணத்தை காட்டிலும், ஆகாரத்தை காட்டிலும் அந்த ஒரு வார்த்தை மிகுந்த பலன் உள்ளதாயிரும். நீங்க தொடும் பொழுது, அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து நீங்க ஆறுதலா தொடும் பொழுது அவங்க உள்ளத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும். இயேசுவும் அதை அறிந்தார். இவனுக்கு சுகம் மாத்திரம் போதாது, இந்த மனிதனுக்கு ஒரு அரவணைப்பு தேவை. இயேசு அவனை தொட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷ புத்தகம் 6:37, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறது. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற வேத வார்த்தையின்படியாக குஷ்டரோகியை புறம்பே தள்ளாமல் அவனை தொட்டு சுகமாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதே பகுதியில மத்தேயு 8:5 வாசிக்கும் பொழுது, இங்கே 100க்கு அதிபதி ஒருவன் 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான். பாருங்க, பொதுவா எஜமான்களுக்கு வேலைக்காரர்கள் தான் போய் நிற்பாங்க, அப்படிதானே? ஒரு எஜமானன் பலவீனப்பட்டார்னா வேலைக்காரர்கள் அங்கே போகலாம், இங்கே போகலாம், அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக பிரயாசப்படுவாங்க. ஆனா இங்கே ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் பிரயாசப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் 100க்கு அதிபதி தான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், ஆனாலும் எனக்கு கீழ்பட்டு இருக்க சேவகரும் உண்டு. நான் ஒருவன் இதை செய் என்றால் செய்கிறான், வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான் என்று சொல்லி தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு மனிதனுடைய சாட்சியை அவன் சொல்லுகிறான். வேதத்தில் சொல்லப்படுகிறது, நல்லவனுக்காக ஒருவன் பலியாக வருவான், நல்லவனுக்காக உதவி செய்ய மனிதர்கள் வருவார்கள், அப்படிதானே? இந்த வேலைக்காரன் கூட அவன் நல்ல சாட்சி பெற்றவனாக இருந்திருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி சொல்றான், என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். நான் சொல்லுகிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். பொதுவா உலகத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கள் எஜமான்களுக்காக தான் போய் நின்றுட்டு இருக்கோம், அப்படிதானே? எனக்கு கூட ஒரு அனுபவம் இருக்கு. நானும் ஒரு ஊழியத்தில் இருக்கும் பொழுது, அப்போ 2014 என்னுடைய 2வது மகன் பெரியாநகர் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்கு இருக்கும். அப்போ எனக்கும் சரீரத்தில் மிகுந்த பலவீனம், பின்பகுதியெல்லாம் ஸ்கின்னெல்லாம் வலிக்குது. அப்போது நான் ஊழியத்தில் இருந்த அந்த ஊழியக்காரர் ஃபாரின், இது சிங்கப்பூர், மலேசியெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ எனக்கு சேலரி கொடுக்கணும். அப்போ நான் போயிட்டுருக்கேன். அண்ணன் வந்துட்டாங்க, ஏதாவது நமக்கு உடம்பு வேற சரியில்லையே, பிள்ளை வேற டெலிவரியில் இருக்கிறோமே, ஏதாவது சம்பளத்தோடு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் இதுமாரி பலவீனமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சம்பளத்தை கொடுத்துட்டு 2 லாலிபப்பை கொடுத்து லீவ் பண்ணி வச்சுக்குப்பா, ஒன்றுன்னு மகனுக்கு
அப்படின்னு பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ராவே ஒண்ணுமே கொடுக்கல. மிகுந்த பலவீனம், மிகுந்த தேவைகள் அதிகம். பொதுவா எஜமானன்களால கைவிடப்பட்ட வேலைக்காரர்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 13:30 படிங்களேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். எஜமானால கைவிடப்பட்ட வேலைக்காரர்களை பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் வந்து முறையிடுகிறதை, மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அந்த வேலைக்காரன் எஜமானனுக்கு உண்மை உள்ளவனாக, பிரியமுள்ளவனாக, எஜமானுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவனாக இருந்திருக்கக்கூடும். நீதிமொழிகளை நாம் வாசிக்க முடிகிறது. தன் வேலையில் ஜாக்கிரதையாக 22:29 நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். இந்த வேலைக்காரன் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான், எஜமானுடைய பாராட்டுக்குரியவனாக இருந்திருக்கிறான், எஜமானுடைய அந்த நன்மதிப்பை பெற்றவனாக இருக்கிறான். நான் முன்னே சொன்னேன், நல்லவனுக்காக ஒருவன் வந்து நிற்க முடியும். ஒரு நல்லவன்னா அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் வருவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, பாவிகளும் துரோகிகளுமா இருந்த உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். அவன் இங்க நல்லவன், அந்த மனுஷன், அதுக்கு 100க்கு அதிபதி வந்து வேண்டிக் கொள்கிறார். ஆனா பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஒருவர் வந்து நிற்கக்கூடுமானா அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வந்தார். அல்லேலூயா. இந்த எஜமானன் சாட்சி கொடுத்தார். ஆனா நமக்கு அப்படி ஒரு சாட்சி இருக்குமானா இல்ல. நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படியா, பாவிகளும் துரோகிகளும் ஆகிறோம். ஆமென். இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்தோம். ஆமென். கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, பாவிகளும் துரோகிகளுமா இருந்த உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அதோட முடிஞ்சு போயிடுச்சா? இல்ல. இன்றைக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் முன்பதாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவே, என் பிள்ளைகளை மன்னி, என் பிள்ளைகளை ரட்சியும், என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், இன்னும் கொஞ்ச காலம் இருக்கட்டும் என்று சொல்லி வேண்டுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பாவிகளும் துரோகிகளுமாக இருந்த நமக்காக நம்முடைய எஜமான் தன்னையே கொடுக்க வந்தார். அல்லேலூயா. தன்னையே கொடுத்து உங்களை என்னையும் மீட்டெடுத்தார். கடைசியாக ஒரு சம்பவத்தை இந்த பகுதியில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வேதபாரகன் ஒருவன் வந்து ஆண்டவராக இயேசு இடத்துல, ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் அங்கே நானும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கான்வர்சேஷன் ஒண்ணுமே நடக்கல. அங்க அவன் புறப்பட்டு போயிடுவான். இதே பகுதியை லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 57 நீங்க பார்க்க முடியும். முதலாவதாக ஒரு வேதபாரகன் வருகிறார். நீர் எங்கு போனாலும் அங்கு நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க விடல. அவன் என்ன சொல்லியிருக்கணும் அடுத்தது? ஆண்டவரே, எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நானும் தங்கி கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் புறப்பட்டு போயிடுறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பெரும்பான்மையா நாம ஏதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்து தான் ஒரு அண்ணன் சொல்ற ஒரு டைலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பசை இருந்தா ஒட்டும், பசை இல்லைன்னா வெட்டும். பசை இருந்தா ஆமா நல்ல நமக்கு இடத்துல இங்க போனா ஒரு நன்மை கிடைக்கும்னா ஜனங்க வருவாங்க, இங்க போனா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வராங்க. ஆனா ஒன்றும் கிடைக்காது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சுன்னா அவங்க வழியை பார்த்து போயிடுறாங்க. இங்க வேதபாரகன் பாதியில புறப்பட்டு போயிடறான். அடுத்தது ஆண்டவர் லூக்கா 9:59 சொல்லப்படுகிறது, வேறொருவன் வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றால் அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய்
என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும். அதற்கு இயேசு ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறார், மரித்த சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்புகிறார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாகிற என்று சொல்லி ஒரு பெரிய அமைதலை உண்டு பண்ணுகிறார், அசுத்த ஆவிகளை துரத்துகிற இத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனாலும் இன்னும் அவர் மேல நம்பிக்கை இல்லாத மக்கள் இருக்கதான் செய்தாங்க. பாருங்க, அழைக்கும் பொழுது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே நான் வருகிறேன் என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியல. நான் இப்படி யோசித்தேன், அவன் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்திருப்பானால் மரித்த தன் தகப்பனை உயிரோடு கூட பெற்றிருப்பான். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? ஆமென். நான் விசுவாசித்தேன், நான் யோசித்து பார்த்தேன். இவ்வளவு அற்புதங்களை செய்த கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்படும் பொழுது இந்த மனிதன் வந்திருப்பான். ஆனா நிச்சயம் இழந்து போயிருந்த தன் தகப்பனை அவன் பெற்றிருப்பான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எவைகளெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அவைகளை இம்மையிலும் மறுமையிலும் நூறுத்தனையாக திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கனமான அழைப்பு வருகிறது. கனமான அழைப்புக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அநேகர் பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், சாக்கு போக்கு சொல்ல எனக்கு பிடிக்காது. சாக்கு போக்கு சொல்றனையும் முடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிக்காது. சாக்கு போக்கு சொல்ல எனக்கு பிடிக்காது, அதே போல சாக்கு போக்கு சொல்றனையும் எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. வேதத்தில் அழகா வசனம் சொல்லுகிறது, காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். அடிக்கடி அண்ணன் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். சாக்கு போக்கு எதற்கு எடுத்தாலும் ஒரு ஊழியத்துக்கு போகணும், அப்பதான் சொல்லுவாங்க தலைவலி கால்வலி அப்படின்னுவாங்க. சாக்கு போக்கு ரெடியா இருக்கும். ஆண்டவர் அழைக்கிறார், அநேக அற்புதங்களை செய்தார். ஆனா அவங்க சொல்றாங்க நான் அடக்கம் பண்ணணும். நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு அந்த மனிதன் வந்திருப்பானா இழந்து போன தன் தகப்பனை உயிரோடு கூட பெற்றிருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே நீர் எங்க இருந்தாலும் நாங்க இருப்பேன், நீர் போகிற இடத்துல நானும் வருவேன், உங்களை பின்பற்றி இருப்பேன். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ரூத் நகோமியை பார்த்து சொன்னது போல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் போகிற இடத்துல நானும் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், நான் பிரிந்து போக மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல உன் கூட தான் இருப்பேன்னு ஒரு ஸ்திரீ சொல்லக்கூடுமானால் இந்த வேதபாரகன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கணும்? ஆண்டவரே எது இருக்கோ இல்லையோ விலையேற பெற்ற உம்முடைய வார்த்தைகள் இருக்கு, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் இருக்கு, உம்முடைய வார்த்தை விட்டு நான் எங்க ஆண்டவரை போக முடியும்? உங்க கூட இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. இந்த மனுஷனை பார்த்து அழைக்கிறேன், நீ வாப்பா. அவன் சொல்ல, இல்ல இங்க மரணம் இருக்கு, நான் அடக்கம் பண்ணணும். அந்த தேவ பிள்ளைகளே, மூணாவதாக ஒரு மனிதன் வருகிறான் 61. அவன் சொல்லுகிறான், நான் வரேன், ஆனா முன்பு என் தகப்பிடத்திலும் தாயிடத்திலும் போயிட்டு உத்தரவு வாங்கணும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கணும் போது அம்மா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னு சாக்கு புக்கு சொல்றாங்களா? உண்மைதானே? இன்னும் அட்வான்ஸாக சொல்லுவாங்க, இன்னும் 18 வயசு ஆகலை. ஹல்லேலூயா. ஃபோன் ஹேண்டில் பண்ண 18 வயசு தேவையில்லை அப்படின்னு போனு கேட்டு வாங்குவோம், எல்லா காரியங்களும் கேட்டு வாங்குவோம். ஆனா தேவனுடைய காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட கேட்கணும், பெரியப்பா கிட்ட கேட்கணும், மாமி கிட்ட கேட்கணும், சித்தப்பா கிட்ட கேட்கணும், ஏன் ஒண்ணு விட்ட தாத்தா கிட்ட கூட கேட்பாங்க. எதுக்கு? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏதோ ஸ்கூல்ல இல்ல காலேஜஸ்ல எங்கேயாவது டூருக்கு கொண்டு போகணும், போகாதமான்னு சொல்லி பாருங்களேன், கேட்பாங்கன்றீங்க. முக வாடெல்லாம் இருந்து சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க இருக்கிற கோலத்தை பார்த்து நம்மளே காசு கொடுத்து அனுப்பிடும், போயிட்டு வாமான்னு. ஆனா ஊழியத்துக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னு வரும் பொழுது பல சாக்கு போக்குகளை சொல்லுகிற உண்டு. அவன் சொல்றான், நான் எல்லாரிடத்திலும் போயிட்டு உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறேன். ஆண்டு சொன்ன, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டவன் இனி பின்னிட்டு பார்க்க கூடாது. கலப்பையின் மேல கை வைத்து இருக்கிறோம், ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு இருக்கோம், பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு அநேக நல்ல ஊழிய வாஞ்சி உள்ளவர்கள்லாம் கூட பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறத பார்க்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸா சொல்ற ஊழியக்காரர்கள் கூட பல சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு இருக்கும். எதற்காக அழைத்தார்? எதற்காக பிரித்தெடுத்தார்? எந்த காரணத்துக்காக கர்த்தர் உங்களையும் நீ தேர்ந்தெடுத்திருக்கார்? முழு நேரம் ஊழியமா இருக்கிறோம், ஆனா முழு நேரம் ஊழியம் செய்யறது இல்லை. ஆனா அழைப்பு வந்தாலும் பல சாக்கு போக்குகளை சொல்லி தட்டி கழிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டு சொன்னார், கலப்பையின் மேல கை வச்சிருக்கோம். இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற நம்ம எல்லாம் எப்படி வந்திருக்கிறோம்? இந்த கனமான ஊழியத்துக்கு
எல்லாரும் வேலை செய்கிறீங்க, இல்லை ஊழியம் செய்கிறீங்க. இதன் மத்தியிலும் நீங்கள் கண் விழித்து ஜெபிக்க வந்திருக்கீங்கன்னா ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தருடைய அழைப்பு உண்டு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நிச்சயம் இந்த அழைப்பை, இந்த தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். ஒரு வியாதியஸ்தனை இயேசு தொட்டு சுகமாக்கினார். ஒரு வேலைக்காரனுக்காக மன்றாடின எஜமான். நாமும் பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்தோம். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஜமான் தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி இன்றைக்கு நம்முடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய வேலையை உதாசீனப்படுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். மாறுவோம். கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. ஆமென்.